இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் யூஸ் பண்ண ஃபிஷ் வந்து திலாப்பியா. என்ன ஃபிஷ் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா தான் மெயின் ரெசிபி இந்த குக்கிங்கில். ஸோ என்ன ஃபிஷ் மசாலா வேணாலும் போடலாம். இல்லை சில்லி பவுடர் மட்டும் போட்டு செய்யறதுனா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபிஷ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ், கோகோனட் ஆயில், பெப்பர் எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி பவுடர், நான் சொன்ன மாதிரி சில்லி பவுடரும் நீங்கள் அதிகம் போட்டுக்கலாம். இல்லை சில்லி பவுடர் மட்டுமே போட்டுக்கலாம். சில்லி பவுடர் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆயில் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை தண்ணி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் அந்த மசாலா நல்லா கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ ஃபிஷ் வாங்கின உடனே இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப அளவாக போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஸ்பைசஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால உப்பு அவ்வளோவா தெரியாது. மீன் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் போல் வெட்டி, நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த சைஸுக்கு வெட்டி நான் பண்ணுறேன். மசாலா நல்லா தடவிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா 1 மணி நேரம் ஊறுற மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உடனே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க, மசாலா ஊறி இருக்காது. இந்த மாதிரி மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இல்லைனா கத்தி வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா இறங்கும். இப்போ நார்மல் தோசைக்கல் எடுத்து அந்த தோசைக்கல்லில் நீங்கள் ஆயில் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் குக் பண்ணலாம். எந்த எண்ணெய் வேணால் ஊற்றலாம். ஆனால் கோகோனட் ஆயில் வந்து மீனுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வேறு ஆயில் கூட போட்டுக்கலாம். இது வித்தவுட் ஸ்கின் இல்லாத மீனுக்கும் இதே மசாலா ரெசிபி தான். ஸோ வித் ஸ்கின் இருந்தாலும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ்ஷஸ் ப்ளேஸ் பண்ணணும். நான் அப்போவே சொன்ன மாதிரி ஒரு முழு மீன், சின்ன மீன் இருந்தாலும் வித் ஸ்கின்னோடு இருந்தாலும் இதே மசாலா போட்டுக்கலாம். இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக ஸ்கின்னோட சமைச்சா நல்லாயிருக்கும். நான் மசாலா மேலே தான் தடவுறேன். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் தெரிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. எப்போவுமே தவாவில் வச்சதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஸ்மோக் இல்லைனா ஏதோ ஒரு ஸ்மோக் அதிகமாக வந்துச்சுன்னா உடனே மீனை திருப்பி போட்டுருங்க. அப்பப்போ திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் பொன்னிறமாக நல்லா மீனை வறுத்து எடுக்கலாம். அப்பப்போ தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி எண்ணெயை அது மேலே தெளித்து விடுங்க. சைடு, டாப் எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டிங்கன்னா அது ஈஸியாக வறுபட்டுரும். திருப்பி போடும்போது கொஞ்சம் மெதுவாக திருப்பி போடுங்க. மசாலாவோட கரண்டி வச்சு தேய்ச்சி எடுத்து நல்லா திருப்பி போடுங்க. ரெண்டு மூணு டைமுக்கு மேலே நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம், உங்களுக்கு அந்த கரெக்டான கலர் வர வரைக்கும்.
பொதுவாக பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துடணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி சூடு குறையும் போது மீன் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி மசாலா நல்லா பொறுன்னு வந்திருக்கணும்.